பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட்ஷா மலேசியர்களிடையே பிளவை தூண்டும் 3R தொடர்பான விவாதங்களை தூண்டுவதை நிறுத்துமாறு அரசியல்வாதிகளை வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் கோமாளிகளாக இருப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்றிணைக்க பாடுபட வேண்டும் என்றும் 3R விவகாரங்களை பயன்படுத்தி மோதலை தூண்ட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அவமானங்கள் மற்றும் வெறுப்பு நிறைந்த விவகாரங்களை நாடுவதை விட நியாயத்துடனும் நேர்மையுடனும் உரையாடலில் ஈடுபடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜாதி மற்றும் மத விவகாரங்கள் சாதுரியமாக கையாளப்படாவிட்டால் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை வரலாறு காட்டுகிறது என்று அவர் நினைவூட்டினார். மலேசியர்கள் இது மீண்டும் நடக்க அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த முக்கியமான பிரச்சனைகளை ஞானத்துடனும் விவேகத்துடனும் நிர்வகிக்க தவறியதன் காரணமாக வரலாற்றின் இருண்ட தருணங்கள் மீண்டும் நிகழ அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறினார். ஒருவரை ஒருவர் மதித்து மத உணர்வுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், நாம் நீண்ட காலமாக பாதுகாத்து வந்ததை அறியாமை மற்றும் ஆணவத்தின் மூலமாக அழிப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். மரியாதைக்குரிய பேச்சு மற்றும் நடத்தையின் எல்லைகளை புறக்கணித்து இஸ்லாத்தின் புனிதத்தை தொடர்ந்து குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் சில கட்சிகள் மீது பஹாங் சுல்தான் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். பொறுப்பற்ற பகுதிகளால் தன்னிச்சையாக நம்பிக்கையை இழிவுபடுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய இஸ்லாத்தை பாதுகாப்பதில் முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்துக்களின் புனித சடங்கான காவடி குறித்த சர்ச்சைக்குரிய பதிவை தமது முகநூல் பக்கத்தில் இருந்து நீக்கிய சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்தின் மறுபதிவு குறித்து மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். MCMCக்கு இந்த விஷயத்தை பரிசீலிக்குமாறு தாம் அறிவுறுத்தியதாகவும், அதன் விசாரணையை முடித்தவுடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஒழுங்குமுறை அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 வயது இளம்பெண் படுகாயமடைந்தார். நண்பகல் 1 மணிக்கு கோத்தகினபாலு மீட்புத் துறைக்கு தகவல் கிடைத்த நிலையில் பாதிக்கப்பட்டவரை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தகினபாலுவிலிருந்து கந்தாரா கோட் செல்லும் சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் விபத்தை நேரில் கண்டவர்கள் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஸ்லாங்கூரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பல மாவட்டங்கள் சேதமடைந்த நிலையில் செக்கிஞான் மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையுடன் கடுமையான புயல் தாக்கியதாக சபாபெர்னா மாவட்ட பேரிடர் துறை இயக்குனர் அலி சடேகின் சாடின் தெரிவித்தார். மாலை 4:50 மணிக்கு செக்கிஞான் பகுதியில் உள்ள தமான் ரியா குடியிருப்பு பகுதிக்கு பேரிடர் துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாகவும், பாதிக்கப்பட்ட வீடுகளில் இருந்த மக்களை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பியதாகவும் அவர் கூறினார். தற்போது வரையில் சுமார் 30 வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் துப்புரவு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட செக்கிஞான் பகுதி மக்கள் தற்போது 2வது முறையும் புயலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அலி சடேகின் சாடின் தெரிவித்தார். தலைநகரின் முதன்மை சாலைகளின் ஓரத்தில் வணிக கடைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்த 3 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. முதன்மை சாலைகளின் ஓரங்களிலும் வாகனம் நிறுத்தும் இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து செயல்பட்டு வந்த காய்கறி கடைகள் மற்றும் பழக்கடைகளை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் அப்புறப்படுத்தியது. கோலாலம்பூரின் பசார் போரோங் அருகில் உள்ள சாலைகளில் முறையான உரிமம் இன்றி கடைகளை நடத்தியதாகவும், சுகாதாரமற்ற முறையில் 3 வணிக கடைகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் வங்காளதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், சட்டவிரோதமாக அவர்கள் மலேசியாவில் தங்கி இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து மலேசியாவுக்கு வரும் சுற்றுப்பயணிகளிடம் விமான நிலையத்திற்குள் தொலைபேசிக்கான சிம் கார்டுகளை விற்பனை செய்த 9 பேரை குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். மலேசியாவுக்கு வரும் வெளிநாட்டினர் அவர்களின் விவரங்களை பதிவு செய்யாமல் 3ஆம் நபர் மூலமாக பெறும் சிம் கார்டுகள் போலி அடையாளங்களுடன் பயன்படுத்தப்படுவதால் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது.
கைது செய்யப்பட்ட 9 பேரும் வங்காளதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் 3 சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கி இருப்பதாகவும் 20 சுற்றுலா விசாவில் மலேசியாவில் இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 9 வங்காளதேச ஆடவர்களும் புத்ராஜயா குடிநுழைவுத்துறை தடுப்பு காவலில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ட் கிள்ளான் பண்டமாராஞ்சயா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் மாசிமகம் திருவிழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. இத்திருக்கோயிலில் 49வது ஆண்டாக நடைபெறும் இந்த மாசிமகம் மகோற்சவ திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் கொடியேற்றத்தோடு தொடங்கிய இத்திருவிழா விசேஷ பூஜைகள் மற்றும் ஆராதனைகளோடு வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு பக்த பெருமக்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பண்டமாரான் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரையாக பக்த பெருமக்கள் பால்குடம் ஏந்தி நடந்து வந்து பாலாபிஷேகத்தால் அம்மனை மகிழ்வித்தனர். ஆலய நிர்வாகத்தினரின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற இன்றைய நிகழ்வில் அன்னதானமும் பக்த பெருமக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. இந்த மாசிமகம் திருவிழாவுக்கு சிறப்பு வருகை மேற்கொண்ட ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆலய நிர்வாகத்தினரின் சிறப்பான ஏற்பாட்டினை பாராட்டியதோடு ஆலயம் குறித்தும் பேசினார். மேலும் வியாழக்கிழமை ரத ஊர்வலமும், வெள்ளிக்கிழமை பொன்னூஞ்சல் நிகழ்வும், சிறப்பு பூஜைகளும், கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ராஜகோபுரத்தோடு கம்பீரமாய் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மனை தரிசித்த வண்ணம் மெய் மறந்து அவள் நாமம் போற்றி உருகி நெகிழ்ந்தனர் பக்த பெருமக்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.